பல பகுதியின் மக்கள் பாண்டிச்சேரியில, மிக தூரமான சென்னையிலே, ஆரணியிலே, விருத்தாச்சலத்திலே, இப்படி பல பாகங்களில் இருந்து இங்கே நிரம்பி இருக்கிற எல்லோருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கும் துவா செய்து துவக்குவேன். அல்லாஹ் அவன் சில பேர்களை இந்த உலகத்தின் காரியமாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கிறான். அது அவன் தீர்மானிக்கிறான். அவன் அல்லாமல் யாரும் இந்த காரியத்தை ஆற்றுவதற்கு முன்வர முடியாது. இன்னொரு பக்கம் அவர்களை அவன் நேசிக்கிறான். அவன் நேசத்தை கொடுத்து சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறான். அந்த தேர்வு மகத்தானது. அவங்களை வைத்து உலகத்தை இயக்கிக் கொண்டும் இருக்கிறான் அல்லாஹ். அந்த இடத்துல நமக்கு ஒரு பங்களிப்பை அவன் அருளால் தந்து விட்டால், நாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்திருப்பார்களோ நமது சாலிஹீங்கள், அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. அவன் யாரை இந்த மாதிரி உயர்நிலைக்கு கொண்டு வருவானோ அதில் நமக்கும் ஒரு பங்கு வேணும் என்பதுதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நல்லவர்களின் நேசமும் நம்மை நல்லவர்களாக ஆக்கிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. நல்லவர்களின் நேசம், சாலிஹீங்களின் சகவாசம் நமக்கும் அதில் பங்களிப்பை நசீபாக்கும். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. யார் வழிமாறுகள்? யார் அல்லாஹ்வின் நேசர்கள்? அவர்கள் எப்போது பிறக்கிறார்கள்? எப்படி பிறக்கிறார்கள்? தாயின் வயிற்றுக்குள்ளேயே வழியாக பிறக்கிறார்களா? இந்த மண்ணில் வந்த பின்னால் வழியாக மாறுகிறார்களா? எப்படி அந்த தன்மை அவர்களுக்கு கிடைக்க பெற்றது? எங்கிருந்து அவர்களுக்கென்று அல்லாஹ் இந்த வாய்ப்பை வழங்கினான்? அவர்களை கொண்டு சில விஷயங்களை நான் சொல்வேன். அவர்கள் சொன்னால் நடக்கும். அவர்களை பார்த்தால் இல்லை, அவர்கள் நம்மை பார்த்தால் நாம் ஜொலிக்கிறோம். அவர்கள் நம்மை பார்த்தால் அல்லது நாம் அவர்களை பார்த்தால் அந்த பார்வைக்கே நாம் மிளிரும் வாழ்க்கை கிடைக்கும். அவர்கள் கேட்டால் அல்லாஹ் மறுப்பின்றி கொடுக்கிறான். அவர்கள் தங்கள் இதயத்தை அழுக்குபடாமல் வைத்ததால் ஆயிரம் ஆயிரம் இதயங்களை பார்க்கும் இடத்திலும் அவர்களை நிறுத்தினான். அவர்களின் இதயத்திற்கென்று ஒரு தூய்மை, அழுக்கற்ற தன்மை, கரையில்லாத இதயம். ஆயிரம் ஆயிரம் இதயத்துக்குள்ளே அவர்களின் பார்வையை செலுத்துவதற்கும் அல்லாஹ் தௌபீக் செய்தான். மண்ணில் எல்லாவற்றிலும் அவர்களின் ஆட்சிக்கு அனுமதி வழங்கினான் அல்லாஹ். மண்ணில் எல்லாவற்றிலும் அவர்களின் ஆட்சிக்கு அனுமதி வழங்கினான். காற்றும் அவர்களுக்கு கட்டுப்பட்டது. விண்ணில் இருந்து துவங்கும் மழையும் கட்டுப்பட்டது. மேகத்தையும் விரலால் அசைத்து காட்டினார்கள். மழையே இல்லாத வானத்திற்கு கையை காட்டிய போது மேகம் ஒன்று திரண்டு மழை தந்தது. அவர்களின் அசைவுக்கு பின்னாலும் அல்லாஹ் உலகத்தையே இசைய வைத்தான். எங்கே வழிமாறுகள்? எப்படிப்பட்ட மனிதர்கள்? உலகத்தை சிந்திக்க வைத்த பெருமக்கள். வரலாற்றின் பல்லாயிரம் பக்கங்கள் அவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். பார்க்கும் இடமெல்லாம் வழிமாறுகள் வாழ்ந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. நபித்துவத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டது. அன காத்தமுன் நபியின், நான் இறுதி நபி என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னோடு நபித்துவம் முடிக்கப்பட்டது என்றார்கள். ஆனால் விலாயத், இறைநேசம் உலகம் இருக்கும் நாள் வரையிலும் இருக்கும் என்றார்கள். உலகம் இருக்கும் நாள் வரையிலும் இருக்கும். வழிமாறுகள் இன்றைக்கு பிறந்தவர்கள் இல்லை. உலகம் பிறந்த காலம் முதல் வழிமாறுகளும் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வின் நேசர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு சொந்தமானவர்கள் இல்லை. குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தமானவர்கள் இல்லை. குறிப்பிட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. நமக்கிடையேயும் அல்லாஹ் பல பேர்களை அவன் நேசர்களாக ஆக்கியும் வைத்திருப்பான். அது ஒரு பெரிய வாழ்க்கை. அது ரசிக்க வேண்டிய இடம். அந்த வாழ்க்கை கிடைத்தால் எங்களுடைய இல்லம் கூட சொர்க்கமாகவே மாறிவிடும். மிருகங்களை கூட தங்களுடைய கரங்களால் அசைத்து
கட்டுப்பட வைக்கும் இடத்தில் அல்லாஹ் அவர்களை நிறுத்தினான். காட்டு விலங்குகள் என்ன, வனவிலங்குகள் என்ன, ஓடி போகும் இடத்தில் அவர்கள் இல்லை. அவர்களை பார்த்தபோது அவைகள் ஓடாமல் விரட்டாமல் நின்ற வரலாறை அந்த பெருமக்கள் பெற்றார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீகம் பளிச்சிட்டு கொண்டிருந்தது. அந்த தெய்வீகத்தின் வெளிச்சம் அது. அன்னை அல்லாஹுவை தங்களோடு ஆக்கி கொண்ட பெருமக்கள் தங்கள் இதயத்தில் அவனுக்கென்று இடமளித்து விட்ட பின்னால் அல்லாஹ் அவர்களை எங்கோ உயர்த்தி விடுகிறான். சங்கை மிக்கவர்களே, இதய தூய்மைதான் அந்த பெருமக்களின் இலக்காக இருந்தது. புகழ்கள் வந்தபோது அதற்கு அவர்கள் அடிமைப்படவில்லை. புகழ்கள் வந்தபோது அடிமைப்படவில்லை. உயர்வுகள் வந்தபோது வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்வதிலும் அவர்களுக்கு இடம் இல்லை. அவர்களை வீழ்த்த வந்த போது, குறை சொன்ன போது முகம் வாடவில்லை. குறைகளுக்கு முன்னால் வாட்டம் இல்லை. புகழ் வந்த போது ஜொலிப்பு இல்லை. இரண்டையும் சமமாக பார்க்கிறார்கள். ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்துவேன், இரண்டும் வரும் இடம் இங்கே மனிதர்கள் வேண்டுமென்றால் மாறுபட்டு இருக்கலாம். இரண்டையும் கொண்டு என்னை பதம் பார்ப்பவன் என் ரப்பு என்று உணர்ந்தார்கள். புகழ்வதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும், இகழ்வதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும். இவர்களை பார்த்தால் நான் வாழ்த்து சொல்வேன், இவர்களை பார்த்தால் வெறுப்படைவேன். ரெண்டு பேரையும் பார்க்கவில்லை. இங்கேயும் அங்கேயும் இரண்டையும் வரவைத்த ரப்பை பார்த்தார்கள். அங்கே அவர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று அடையாளம் சொல்வார்கள். மதுபூஉன் அலல் பாப், எந்த வீட்டுக்கு போனாலும் அவர்களின் கோலத்தை பார்த்தால், அவர்களின் உடைகளை பார்த்தால் வாசல்ல நிறுத்தி வச்சிருவாங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள கூட அனுமதி இல்லை அவங்களுக்கு. அவங்க கோலம், அவர்களின் உடை, அவங்கள பார்த்து யாரும் உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தலையெல்லாம் பங்கரை, ஆடையெல்லாம் அழுக்கு, முடி கூட பரட்டையா இருக்கும், காலிலே செருப்பு இருக்காது, அழுக்கு கோலம் இருக்கும். அவர்களை பார்த்தால் மதுபூஉன் அலல் பாப், வாசல்ல நிறுத்திடுவாங்க, உள்ளெல்லாம் வரக்கூடாதும்பாங்க. ஆனால் அவர்கள் சொல்வார்கள், இன்றைக்கு இதுதான் இங்கே நடக்கும் என்று. அதுவே நடக்க அல்லாஹ்வும் உதவி செய்வான். வாசலில் கூட அவர்கள் நுழைய அனுமதி இல்லை. அந்த வீட்டுக்குள் என்ன நடக்கும் என்று அவர்கள் சொன்னால் அதுதான் அந்த வீட்டுக்கு நடக்கும். நாட்டில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்களோ அது நடக்கும். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர்கள் சத்தியமிட்டு இன்னைக்கு என்ன நடக்கும்னா அதை அல்லாஹ் நடத்தி வச்சிருவான். அல்லாஹ் நமக்கு அந்த கூட்டத்தில் தங்குவதற்கு, வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவன் நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் பரிசுத்தமானவர்கள். வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் சஞ்சலங்களை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனை ஆயிரம் சந்தோஷங்களை சந்தித்தார்கள். எல்லாவற்றிலும் ரப்பை கனவொழுது கூட கோபப்பட்டதில்லை, அல்லாஹ்வின் மீது வெறுப்பை காட்டியதில்லை, வருத்தத்தை கூட வெளிப்படுத்தியதில்லை. வழிமாறுகளை குறித்து நான் பேசுகிற போதெல்லாம் நான் ஆசைப்படுவது அந்த பெருமக்களின் அந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையாக மலர வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துல உடைஞ்சு போயிடுறோம், அல்லாஹ் மேல கூட வருத்தப்பட்டுறோம். எங்கள் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், அவனுடைய நடைமுறை அது. என்னை உயர்த்துவதும் அவனுடைய வேலை, என்னை வீழ்த்துவதும் அவன் வேலை. எனக்கு கண்ணியத்தையும் கொடுப்பான், கொஞ்ச காலம் கீழே போட்டு பார்ப்பான், கொஞ்ச காலம் வாழ்க்கையை உயர்த்துவான், வாழ்வாதாரத்தை உயர்த்துவான், கொஞ்ச காலம் வறுமையும் சங்கடத்தையும் வீட்டை சுற்றி வர வைத்துக் கொண்டே இருப்பான். ரெண்டு நிலையிலும் என் உள்ளங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை தாய்மார்களின் கவனத்தில் சொல்கிறேன். இரண்டு நிலை வரும்போதும் நீங்கள் சமமான வாழ்க்கைக்குள்ளே வருகிறீர்களா? கொஞ்சம் சந்தோஷப்படுங்கள். அல்லாஹ் அவன் நேசத்திற்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறான். அவன் நேசத்திற்கு தேர்ந்தெடுக்கிற 1000 அடையாளங்கள். எங்கே தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ்? ஆமிர் இப்னு புஹைரா வரலாற்றினுடைய மகுடம், அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஹிஜ்ரத்து சேர்ந்து வர்ற தௌஃபீக் பெற்ற சஹாபி. குகையில் சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தபோது எதிரிகள் பார்க்கறாங்க, சுத்தி வர்றாங்க, என்ன நடக்குதுங்கிறத, எங்க போறாங்க மாநபி அவர்கள் என்று கண்காணிப்பு. அந்த சூழலில் அவர் மட்டும் குகை உள்ள போயிட்டு வந்துட்டு இருப்பார். பெருமானார் உள்ள இருக்கிற நாட்களில்
ஆமிர் இப்னு புஹைரா உள்ள போகிறார், மீண்டும் வெளியே வருகிறார், அன்னலாருக்கு உணவை கொண்டு கொடுக்கிறார், சித்திக்குல் அக்பருக்கு தாகம் தனிய தண்ணீரை கொண்டு தருவார், மீண்டும் வெளியே வருவார், மக்காவில் நடக்கும் செய்திகளை உள்ளே கொண்டு சேர்க்கிறார், நடப்புகளை சொல்லி வருகிறார். அவர் போறதும் ஒருத்தருக்கும் தெரியாது, வர்றதும் ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாரும் பக்கத்துல தான் நிற்கிறாங்க. ஏன்? அவர் நபியை சந்திக்க வந்து விட்டு போகிற வரையிலும் எதிரிகளை விட்டும் அல்லாஹ் இவர் கண்ணில் படாமல் அவர்களின் பார்வையை கூட மங்க வைத்தார். பர்க்கத்துள்ள ஒரு சஹாபி. வீரமௌனாவிலே போர்க்களம் நிற்கிறார்கள், அவர்களை வீழ்த்துகிறார் ஜப்பார் பின் சலமா. ஜப்பார் பின் சலமா ஆமிர் பின் புஹைராவை வீழ்த்துகிறார். ஆமிர் புஹைராவுடைய கழுத்தில் ஈட்டி பாய்கிறது, ரத்தம் வேகமா வருது. ஆமிர் பின் புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரத்தத்தை கையில் எடுத்தாங்களாம். ரத்தத்தை கையில் எடுத்தாங்க, எடுத்து அப்படி மேலே பார்க்க தெளிச்சாங்க. அவர் அசந்து போயிட்டார். எதிரி வியந்து போய் நிற்கிறார். கிட்டத்தட்ட கடைசி கட்டம், மொத்த ரத்தமும் வெளியே போகுது. மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் சையதுனா ஆமிர் பின் புஹைரா. அந்த ரத்தத்தை அப்படி எடுத்து மேலே தெளிக்கிறாங்க. தெளிச்சிட்டு சில துளிகளை முகத்தில் தெளித்தார்கள். தெளித்து விட்டு சொன்னார்களாம், ஃபுஸ்து ரப்பில் காபா, இதோ எங்கள் காபாவின் ரப்பின் மீது சத்தியம், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றார். சொல்லிட்டு கீழே விழுறாங்க. காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லி கீழே சாய்கிறார். இவருக்கு ஒரு வகையான பதட்டம். தாக்கி முடிச்ச ஜப்பார் பின் சலமாவுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை பக்கத்தில் உள்ளவற்றை கேட்கிறாங்க. அங்க ஒரு ஈமானிய சஹாபி கைதியா பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, எப்பா ஒரு விஷயம் எனக்கு வேணும். என்ன விஷயம்? ஜெயிச்சது நானா அவரான்னு கேட்டார். ஜெயிச்சது நானா அவரா? வெற்றி பெற்றது நானா அவங்களா? நான் அவர்களை தாக்கி இருக்கிறேன், போர்க்களத்தில் எதிர்முனையில் கொன்று விட்டேன், ரத்தம் சிந்தி விட்டார், கீழே விழுந்தார், மரணித்து போனார், அவர் ஜெயிக்கிறார் என்கிறார், நான் அவரை வீழ்த்தியவன், நான் தான் வெற்றி பெற்றேன் என்கிறேன், யாரு வெற்றி பெற்றார்னு கேட்கிறார். கேட்டபோது அந்த சஹாபி சொன்னார்களாம், இல்லை அவர்தான் வெற்றி பெற்றார். பார்க்கவில்லையா நீங்கள்? ரத்தத்தை தெளித்ததை பார்க்கவில்லையா? வான் நோக்கி பார்த்ததை பார்க்கவில்லையா? கீழே விழும்போது சிரித்தார்களே பார்க்கவில்லையா? வெற்றியின் அடையாளம் இல்லையா சிரிப்பு என்றார். உடனே பதறி போய் கீழே பார்க்கிறார். ஒமார் மின்ஹு ஷையா, அங்கே ஜனாசாவே இல்லை, கீழே விழுந்திருக்கிறார். இந்த செய்திக்கு பின்னால் உள்ளத்திலே ஒரு வகையான உணர்வு. கீழே பார்க்கிறார், மாராஹதா, கீழே ஜனாசா இல்லை. அங்க எங்க போய் தேடுறார், எங்கேயுமே இல்லை. எங்கப்பா ஜனாசா இல்லை? போர்க்களத்தினுடைய மொத்த இடங்களிலும் அவர்கள் காணப்படவில்லை. வீழ்த்தப்பட்டார், வெற்றி பெற்றேன் என்கிறார், கீழே விழுகிறார், ஜனாசா இல்லை. மேலே ஒரு பார்வை பார்க்கிறார், அந்த ஜனாசா சையதுனா ஆமிர் பின் புஹைரா வானத்துக்கு மேலே இருக்கிறார். பூமியில இல்ல, வானத்துல இல்ல, அப்படியே ஜனாசா மேல இருக்குது. பார்த்து விட்டு உடனே சொன்னார், இவர் யாரை நம்பினாரோ அந்த ரப்பை கொண்டு, அந்த நபியை கொண்டு நானும் மூமினாகி விட்டேன் என்றார். ஜப்பார் பின் சலமா மாபெரிய எதிரி, ஒரு சஹாபியை ஷஹீதாக்கி இருக்கிறார். கொல்லப்பட்ட சஹாபி ஜனாசாவாக ஆன பின்னால் அவர்களின் அந்த வார்த்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தும் கொன்றவருக்கே ஹிதாயத்து கிடைத்தது. யார் வழிமாறுகள்? சஹாபிகள் அனைவர்களும் வழிமாறுகள் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். விலாயத்தை தாண்டிதான் சஹாபியத்தை பெற்றார்கள். விலாயத்தை பெற்றுதான் சஹாபியத்துக்கு வர்றாங்க. அங்கே ஹிதாயத்து கிடைக்கிறது ஜப்பார் பின் சலமாவிற்கு. சோதனையும் வீழ்வும் வலியும் வந்த போது, மொத்த ரத்தமும் சிந்தும் நேரம் வந்த போது வானத்தை பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க. அங்கேதான் அல்லாஹ் அவர்களை எல்லையில்லா இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறார். அல்லாஹ் நமக்கு தௌபீ செய்வானாக. நாம் பல நேரங்களில் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்க பெறுகிற சந்தர்ப்பங்களை எல்லாம் அல்லாஹ் தருகிற போது
சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தபோது, சோதனைகள் வந்தபோது அதில் மனமுடைந்து போனோம். அதனால் நாம் சந்தித்தது என்ன தெரியுமா? நிம்மதியை இழக்கிறோம், மகிழ்ச்சியை இழக்கிறோம். இன்னொரு பக்கம் உடலும் பலகீனமாக போகிறது. என்றோ ஒரு நாள் மரணிக்க வேண்டும், இன்றே அதை நினைத்து கவலைப்படுகிறோம். இந்த கவலை மௌத்துக்கு முந்தி நம்மை மையத்தாகவே நடமாட வைக்கிறது. மௌத்தே வரல, மையத்து மாதிரி நடக்கிறோம். ஏன்? கவலை. டாக்டர் ஏதாவது சொல்லிடுவார், உடம்பு டேஞ்சரா இருக்கு, கொஞ்சம் கவனிச்சுக்கங்க பார், மோசமா இருக்கு ஹார்ட் கண்டிஷன் பார். அதை நினைச்சு 10 வருஷத்துக்கு பின்னால தோஞ்சி போற ஆள் இப்பவே தோஞ்சி போயிடுவார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை என்ன தெரியுமா? உன்னை சோதிப்பதற்கு அல்லாஹ் இது போன்ற வார்த்தைகளை, உன் உடலிலே சில கூறுகளின் மாற்றங்களை, சில பலகீனங்களை அவன் கொடுப்பான். கொடுத்தவன் சரியாக்குவான், கொடுத்தவன் சரியாக்குவான். அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நீ நினைத்தால் எங்கே ரப்பு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நீ நினைப்பா என்றால் உன் ஈமானுக்கு என்ன பலம்? படுக்க வைத்து பல பேர்களை பல வருடம் வாழ வைத்தான் அல்லாஹ். படுக்க வைத்து பல பேர்களை பல வருடம் வாழ வைத்தான், சுகமாகவே வாழ வைத்தான். நோயும் பலகீனமும் உடல் கூறுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் அல்லாஹ்வின் மீது நம்மை நம்பிக்கை இழக்க வைக்கிறது என்றால், விலாயத்து என்ற அந்த வாசலை நாம் இன்னும் அடைவதற்கு பல 100 வருஷம் தேவைப்படும். பல 100 வருஷம். நம்பிக்கை மாத்திரம் ரப்பின் மீது எந்த சூழலிலும் ஒரு வழி இழக்க மாட்டார். இறை நேசர்கள் அவன் மீது நம்பிக்கை இழப்பதில்லை. இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் சங்கடம் வந்துச்சு, கொஞ்சம் வீழ்ச்சி வந்துச்சு, உடனே நம்ம இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு போறது கூட கவலையா இருக்குது, பள்ளிக்கு கூட போறது இல்லை. நம்ம பிள்ளையாட நமக்கு சங்கடம் வந்துச்சுன்னா மனசு உடைஞ்சு போயிடுறோம். இது என்ன வாழ்க்கை? இதை விட போயிட்டு போனா நல்லது நினைக்கிறோம். இதுவா உன் ஈமான்? இதுவா வழிமாறுகளின் ஈமான்? அல்லாஹ் கொடுப்பான், உன் மக்களை வைத்தே கொடுப்பான் கஷ்டங்களை. உன் வீட்டுக்குள்ளேயே சோதனை தந்து பார்ப்பான். உன் உள்ளம் அமைதியாக இருக்கும் என்றால் நீ புரிந்து கொள், உன்னை அல்லாஹ் உயர்த்த போகிறான். இன்னொரு பக்கம் அவன் நேசத்தையும் உனக்குள் பதிவு செய்ய போகிறான். மிகச்சிறந்தவர்கள் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அற்புதமான சஹாபிகள் அவர்கள்தான் இந்த சமூகத்தினுடைய முதல் வழிமாறுகள். அவர்களுக்குள்ளே அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து விலாயத்தினுடைய வாசல்களுக்குள்ளால் வழிமாறுகள் வாழ்ந்து காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இரவு நேரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சையதுனா உபாத் இப்னு பிஷ்ர், இன்னும் ஒரு சஹாபி உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 பேரும் பேசுறாங்க. அன்னலார் ஒரு மஷ்வரா, நீண்ட நேரம் நீடிக்கிறது. மஷ்வரா நீண்டு போச்சு. நிறைவு கட்டம் வந்தபோது 2 பேரும் வீட்டை விட்டு பெருமானாட்டை புறப்பட்டு நாங்க போறோங்கிறாங்க. பெருமானார் சரின்னாங்க. வெளியில பார்த்தா வாசல்ல படிக்கட்டு எங்க இருக்குன்னு கூட தெரிய முடியாத அளவுக்கு இருட்டு. தூரமான வீட்டுக்கு போகணும், படிக்கட்டு தெரியவில்லை. இங்கே படிக்கட்டு கீழே தெரியல, அவ்வளவு இருட்டு. உடனே உள்ள ஓடி வந்து, யார சூழல்லாம் எப்படி நாங்க வீட்டுக்கு போறது, இவ்வளவு இருட்டு சொல்லல. அதான் சஹாபிகள். அவர்களுக்குள்ளே இருந்த ரப்பின் வெளிச்சம் அது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு ராத்திரி பல பேருக்கு படுத்து எழுந்திருச்சு யூரின் போறதுக்கு கூட சொந்தமா போறது இல்லை. பாவம் தூங்கிட்டு இருக்கிற பொஞ்சாரி எழுப்பி கூட்டு போறாரு. மனைவியை எழுப்பியமா, வா பாத்ரூம் போகணும். என்ன போக பயமா இருக்கு. அது என்ன பயம்? அல்லாஹ்வின் நேசர்களை விட்டும் அல்லாஹ் அளிக்கும் 2 சிபத்துக்களில் ஒன்று லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் இல்லை. உங்க மனசுல பயம் இருக்குதா, விலாயத்தினுடைய அந்த வாசலை நாம் தொடரலன்னு அர்த்தம்.
பயம் மௌத்தா போச்சா, அல்லாஹ் ஏதோ நம்மை கொஞ்சம் தன் பக்கம் நெருக்கிறான்னு அர்த்தம். அல்லாவை நெருங்கி வர்ற போது உலக பயம், நோயின் பயம், மௌத்தின் பயம், பொருளாதார பயம், எதிரிகளின் பயம், சூழ்ச்சிகளின் பயம், மருத்துவர்களின் ஆலோசனைக்கு பின்னால் ஏற்படும் பயம், இது எல்லாத்தையும் மௌத்தாக்கிட்டோம். அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். விலாயத்துக்குள்ள நம்மளை கொண்டு வர போறான்னு அர்த்தம். இன்னைக்கு பயம்னா கொஞ்சம் பயமா வச்சு இருக்கிறோம். சுகர், அதை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கிறார். பிரஷர், அதை நினைச்சு பயப்படுறார். கட்டுப்பாடா இருக்கணும், அதுல மாத்தம் இல்லை. எதுக்கு பயம்னு கேட்கிறேன். சுகர் கட்டுப்பாடு, பிரஷர்ல கட்டுப்பாடு, உணவை கட்டுப்படுத்தணும். ஏன் பயம்? மௌத்து வரும், இப்போதே ஏன் பயம்? மௌத்தை நினைக்க வேண்டும் என்கிறார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயம்தான் மௌத்தை நினைப்போமா? மௌத்தான ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறார். அன்னைக்கு ஒரு ஹாஜியார்கிட்ட சொன்ன, ஹாஜியார் உங்கள் ஊரில் காக்கா மௌத்தாயிட்டாங்களாமே, அதிரத்தை அதெல்லாம் வேற பேச்சு பேசுங்களேங்கிறார். ஊரில் ஒருத்தர் மௌத்து, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசுனா அது விட்டுருங்க, அதை பேசாதே, வேற செய்தி சொல்லுங்கிறார். ஏன்னா அவர் மௌத்து செய்தி கேட்டாலே அவர்கிட்ட தாங்க மாட்டாராம். அதனால யாரும் அவர்கிட்ட மௌத்து செய்தி சொல்ல மாட்டாங்க. வீட்டில் அப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் தெரியாமல் ஃபோனை போட்டு பேசிட்டேன். அவங்க வீட்டில் இருந்த பின்ன அவங்க பிள்ளை எங்கிட்ட பேசுனா ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க, வாப்பாவுக்கு மௌத்துனா அதிர்ச்சி. நான் சொன்னேன், அப்போ எப்படி கபருக்கு போக போறாரு வாப்பா? மௌத்துக்கு ஏன் அதிர்ச்சி? அன்னை ஆயிஷா கேட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெறவங்க ஷுஹதாக்கள், அல்யோஷர் ஆதன் மா ஷுஹதா, ஷுஹதாக்களோடு எங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பாதையில புனித போர்க்களத்துல ஷஹீதானவங்களுக்கு பேர் ஷுஹதா. ஷுஹதாக்களுக்கு தனி அந்தஸ்து, அவங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது, அவங்களுக்கு சொர்க்கம், எல்லா அந்தஸ்தும் கிடைக்கும். ஆயிஷா என்ன கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஷுஹதாக்களோடு அல்லாஹ் யாரையாவது எழுப்புவானா? நோக்கம் பலது இருக்கலாம். நாங்கள்லாம் ஷஹீதாகல, அவங்க கூட அல்லாஹ் எழுப்பிட்டான்னா பாக்கியம் தானே. பெருமானார் சொன்னாங்க, யாரையாவது எழுப்புவானா? எழுப்புவான். யாரை? அல்யோஷரு அஹதுன் மா ஷுஹதா, யாராவது ஷுஹதாக்களோடு எழுப்பப்படுவார்களா? ஆமான். நாங்க யாரை என்று கேட்டபோது காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒன்றுக்கு குறைஞ்சது 20 தடவை மௌத்தை நினைச்சு பார்க்கிறாரு, அவரை ஷுஹதாக்களோடு எழுப்புவான். நாங்களும் ஒரு நாள் ஒன்றுக்கு 20 தடவை மௌத்தை நினைச்சு பார்க்கிறோம். நான் கேட்பதெல்லாம், நான் மௌத்தை நினைச்சு பார்க்கணும்னா மௌத்துடைய பயம் வந்துச்சுன்னா நினைக்க மாட்டேன். மௌத்துடைய பயம் வரக்கூடாது. மௌத்தை நினைச்சே வைங்களேன், வாழ்க்கை சரியாகும். எப்படி சரியாகும்? மௌத்து வரப்போது, நம்ம ஒழுங்கா இருக்கணும். அதுக்கு தான் மௌத்தை நினைக்க சொன்னாங்க. மௌத்தை பயப்பட சொல்லல, மௌத்தை நினைக்க சொல்றாங்க. பயம் ஆபத்து. எனவே நோயின் பயம், நாளை ஏதாவது நடக்குமாங்கிற பயம், நடக்கவே போறதில்லை, நடக்குமாங்கிற பயம், இது போன்ற பயங்களை விட்டும் அல்லாஹ் வழிமார்களை தேர்ந்தெடுத்தான், பாதுகாத்தான். அந்த பயம் நம்மை விட்டும் அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. அது விலாயத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. நாங்க வேற விஷயத்தெல்லாம் பேசல. விலாயத்துக்குள்ள நம்ம வரணும்னா நமக்கு அப்பப்போ அல்லாவை மறந்து வர்ற பயத்தை மௌத்தாக்கிறணும். அல்லாஹ் இருக்கிறாங்கும் போது எதுக்கு பயம்னு கேட்கிறேன். எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, அதற்கு இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஏன் பயப்படணும்? இந்த இடத்துல அவங்களுடைய அரவணைப்பு தான் தேவை. ரப்பே இருக்கிறாங்கிற போது நான் எதுக்கு பயப்படுறேன்? அந்த பயத்துக்கு அர்த்தம் இல்லை. எனவே ராத்திரி படுக்கிற போது கூட பல பேருக்கு பயத்துல தூக்கம் வர்றது இல்லை, பல பேர் பாத்ரூம் கூட தனியா போறது இல்லை. இந்த பயம் விலாயத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கான அடையாளம். அல்லாஹ் அந்த சூழலை மாற்றி அமைப்பானாக. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் நேசர்களை வார்த்தெடுத்த வீதம், உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் இப்னு ஹுதைர் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பேசிட்டு வெளியில வர்றாங்க. வந்து பார்த்தால் படிக்கட்டே தெரியல, கனையிருட்டு, உள்ள ஓடி வரல. 2 பேரும் கீழே இறங்குனாங்க. எப்படி இடம்? வீடெல்லாம் இருக்காது, காட்டை கடந்து போகணும். பிஸ்மில்லான்னு இறங்குனாங்க. இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க முன்னால ஒரு வெளிச்சம் வந்துச்சு. வந்த வெளிச்சம் எப்படி? அப்படியே அவங்க நடக்க நடக்க அந்த வெளிச்சம் முன்னால போயிட்டே இருக்கு. முன்னால என்ன கிடக்குது எல்லாம் தெரியுது. கல்லு தெரியுது, முள்ளு தெரியுது. ஒரு டார்ச் லைட் கொண்டு போற மாதிரி அந்த வெளிச்சம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு.
எங்கே மனிதர்கள்? எப்படிப்பட்ட புனிதர்கள்? என்ன வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள்? எந்த இதயம் பெற்றிருப்பார்கள்? அல்லாவுக்கும் அவர்களுக்கும் எத்தனை பெரிய உறவு இருந்திருக்கும்? அல்லாஹ் நடத்துகிறான் இந்த உலகத்தில் அத்தனையையும். அனுபவிக்கிற இடத்தை விட்டும் நாம் தூரமாகி விட்டோமே என்று கவலைப்படுகிறோம். அனுபவிக்கிற இடத்துல நம்ம இல்லாம போயிட்டோமே. வலிமார்கள் அனுபவிச்சுட்டாங்க. அல்லாஹ் என்னென்ன அவர்களோடு அற்புதங்களை நடத்தி காட்டினானோ அத்தனை அனுபவிச்சாங்க. போறாங்க, அந்த வெளிச்சம் அப்படியே முன்னால போயிட்டே இருக்குது. அந்த 2 பெருமக்களும் அந்த வெளிச்சத்திலேயே பேசிக்கிட்டே போறாங்க. பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த போது சையதுனா உபாத் இப்னு பிஷ்ர் இப்படி திரும்புறாங்க, சையதுனா உசைத் இப்னு ஹுதைர் இப்படி திரும்புறாங்க. இப்பவும் 2 பேருக்கும் கவலை இல்லை. இந்த வெளிச்சம் இப்படி வந்துச்சே, 2 பேரும் திரும்புறோமே, இவங்க இந்த பக்கமா போகணும் வீடு, இவர்களுக்கு இந்த பக்கம். அல்லாஹ்வின் பேர் அற்புதம், இவர்களின் பக்கம் வெளிச்சம் இங்கே திரும்பியது, இன்னொரு வெளிச்சம் அங்கே அவர்களுக்கு இடம் கொடுத்தது. வெளிச்சமும் 2 ஆனது. இந்த பக்கமா போறாங்க, இந்த வெளிச்சம் இவங்க கூட வருது. அவங்க திரும்பின போது அவங்க கூட வெளிச்சம். 2 பேரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். அந்த பேரொளியில் அது எந்த ஒளி, அதை குறித்து மார்க்கம் நமக்கு விளக்கம் தரவில்லை. ஒன்றை மட்டும் பெருமக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை தவிர எந்த ஒன்றை கொண்டு அவர்கள் பயப்படாத போது, அல்லாஹ்வோடு தங்களை அர்ப்பணித்த போது, அன்னலாருடைய சோழமையில் முழுக்க அல்லாஹ்வை அடைந்த போது அவர்களுக்கு என்ன தேவையோ கேட்காமல் அல்லாஹ் கொடுத்தார். யார் வலிமார்கள்? என்னுடைய நெருக்கடி காலத்தில் எனக்கு கிஃப்ட் கிடைக்கணும், உதவி கிடைக்கணும். அல்லாஹ் உதிமார்களோடு செய்யற வேலை. நெருக்கடியின் போது உதவி கிடைக்கணும், கஷ்டத்தில் ஆறுதல் கிடைக்கணும். இன்னைக்கு கஷ்டத்தில் கூட இருக்கிற நண்பர்கள் கூட ஆறுதல் தர்றது இல்லை, இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் தருவாங்க. இப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்குப்பா, டாக்டர்கிட்ட போனேன், அவர் ஒரு மாதிரியா பயமான நிலை, உங்க கண்டிஷன் சரியில்லைங்கிறாரு அப்படின்னா இவர் என்ன செய்யணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பா அப்படி சொல்றது இல்லை. அப்படி சொல்லிட்டாரா, கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பா. இவர் பாவம், அவரே ஆள் ஆடி போய் இருக்கிறார். டாக்டர் அப்படி சொல்லிட்டாரோ, கொஞ்சம் எச்சரிக்கை, நீ நடமாடக்கூடாது, என்ன பைக்கெல்லாம் ஓட்டாத, கார் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்ட, கடைக்கெல்லாம் போகாதப்பா, கொஞ்ச நாள் வீட்டில் ஏறி, கொஞ்சம் நடமாடுற ஆளை படுக்கையில் போட்டுடுறது. உடன் இருப்பவர்கள் கூட ஆறுதல் கொடுக்காத உலகம் இந்த உலகம். எனக்கென்று ஒரு நெருக்கடி வரும்போது எனக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, நெருக்கடியை எப்படி நான் சமாளிக்க வேண்டும் என்ற இதயத்தை அல்லாஹ் தன் நேசர்களுக்கு கொடுப்பான். அந்த இதயத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த நெருக்கடியை எப்படி பேஸ் பண்ணணும், அங்கே வலிமார்களை அல்லாஹ் வாழ வைத்தான். ஆச்சரியப்பட்டேன் நான். ஹதரத் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுக்கும் பாக்கியம் பெற்ற அன்னை உம்மு ஐமன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே பால் கொடுக்கறாங்க. அன்னை உம்மு ஐமன் ஹிஜ்ரத் வர்றாங்க, தனியா வந்தாங்க. அம்மா வாய்ப்பு கிடைக்கல, புறப்பட்டு தனியா வர்றாங்க. ஹிஜ்ரத் வர்ற போது அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு முன்னால சில பேர் போறாங்க, பின்னால பல பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அம்மா தனியா வர்றாங்க. வலா இந்தஹா மாவுன் வலா தஆம், கையில சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை, வெறுமனே வர்றாங்க, நடந்து வர்றாங்க. எவ்வளவு தூரம்? அம்மாவுடைய பயணம், அவங்கள்ட்ட இருந்த நம்பிக்கை. கொஞ்ச நேரம் போக போக அந்த பாலைவனத்தினுடைய சுடு வெயிலில் அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கம் வருது. அந்த மயக்கத்தில் கொஞ்சம் உட்கார்ந்து அப்புறம் எழுந்திருச்சு மீண்டும் பயணம் தொடர பின்னாலே ஒரு கூட்டம் வர்றாங்க. அவங்க பார்க்கறாங்க, அம்மா ஆடி ஆடி போறாங்களே அப்படின்னு கிட்ட வந்தா அவங்களுக்கு ஒரு வகையான மயக்கம். எந்த அளவிற்கு? அம்மா சொல்றாங்க, அந்த தாகம் எனக்கு மௌத்தை கொடுக்கும் என்ற நிலை ஏற்பட்டது. அவர்களுக்கு ஏற்பட்ட தாகம் மௌத்தை கொடுக்குமோங்கிற நிலை. அதை தாண்டி யார்ட்டையும் கேட்கறது இல்லை. வலிமார்கள்ட்ட இருந்த ஒரு சிபத்து என்ன? லா யஸ்அலுன் நாஸ அஹதா. பெருமானார் பையத்து கொடுக்கறாங்க. ஜரீர் பின் அப்துல்லாஹில் பிஜ்லி சொன்னாங்க, நபிட்ட கையை கொடுத்தோம், திருடக்கூடாதுன்னாங்க, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னாங்க, கொலை செய்யக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் பையத்தை அப்படித்தான் வாங்குறோம். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, எல்லா பையத்தையும் கொடுத்துட்டோம். கடைசியா சொன்னாங்க, அல்லாஹ் தஸ்அலன் நாஸ அஹதா, யார்ட்டையும் மக்களிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது, மனிதர்களிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது. எனக்கு அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, கஷ்டத்தை நீக்கி வைங்க, ஏதாவது மனிதர்களிடத்தில் எதையும் கேட்கக்கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லி, அது எங்கள் வாழ்க்கையாக மாறியது என்றார். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? கஷ்டமான காலத்திலும் அடுத்தவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்ற எண்ணமே பிறக்கவில்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
கேட்கறது இல்லை, அதை விட பெரிய விஷயம் கேட்கணுங்கிற எண்ணமும் பிறக்கவில்லை. இதான் வழிமார்கள். இங்க நான் சில அடையாளங்களை தான் சொல்ல முடியும் இருக்கிற நேரத்தில், அதை ஒட்டி வரலாறையும் சொல்வேன். அந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் முகவரியாக ஆக்க வேண்டும் என்றும் நான் ஞாபகப்படுத்துவேன். அந்த அடையாளம் எனக்கு முகவரியாக, யார்ட்டையும் எதையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் பெரியவன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அல்லாஹ் விளக்கம் கொடுத்த காலம் முதல் என்னுடைய தேவையோ பிரச்சனையோ எந்த விஷயத்தையும் எந்த மனிதரிடத்திலும் எப்போதும் கேட்டதில்லை, கேட்கறதில்லை. தேவை அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறான்னு குர்ஆன்ல சொல்றான், உன்னை பார்க்கிறேன்னு சொல்றான், உன்னோடு இருக்கிறேன்கிறான், உன்னை பார்க்கிறேன்கிறான், எங்கிட்ட கேளுங்கிறான். நஹனு அக்ரபு இலைக்கு மின் ஹபுலில் வரீத், உன் பிடரி நரம்பு உனக்கு தெரியுதாங்கிறான். ஆமா தெரியுது. எங்க இருக்குது? பக்கத்துல இருக்குது. அதை விடவும் நான் பக்கத்துல இருக்கிறேன்னா எங்கிட்ட கேளுங்கிறான். இதா சாலக இபாதி அன்னி, நபியே நாயகமே, என் அடியார்கள் என்னை பற்றி தங்களிடத்தில் கேட்டால், இதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி என் அடியார்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, ரப்பு எங்கே, என் ரப்பு எங்கே, யார், எப்படி கேட்பார்கள். இன்னி கரீப், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்கள். உதூனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்கள், நான் உடனே பதில் கொடுப்பேங்கிறான். கேட்டேன் கிடைக்கல, அதெல்லாம் பின்னால. நீ கேட்டா நான் கொடுப்பேன் தான் அல்லாஹ். ஏன் கிடைக்கல? நீங்க கேட்டது சரியான்னு பரிசீலனை செய்து பார்க்கணும், அவ்வளவுதான். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, தாக நாக்கு வறண்டு போச்சு, யார்ட்டையும் கேட்கல. ஒரு கட்டம் ஹத்தா காதத்து அதிஷி மௌத்தா, என் தாகத்தில் மௌத்து வரும் என்ற நிலை ஏற்பட்டதுங்கிறாங்க அம்மா. மயக்கம் வரும் கடைசி நேரம். அப்படியே அம்மாவுக்கு ஒரு சத்தம் கேட்குது, சல 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 சலன்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்? சுத்தி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. மேலே பார்த்தா அழகான ஒரு பார்ப்பதற்கே கவர்ச்சியான கூஜா ஒன்று மேல இருந்து கீழே இறங்குது. அம்மா அப்படியே பார்க்கறாங்க, அந்த கூஜா அவங்க தலைக்கு கிட்ட வர அப்படியே கையை தூக்குனாங்க, கையில கூஜா விழுந்துட்டு. மேலே பார்க்கறாங்க, கூஜாவை இறக்கிறதுக்கு ஆளும் இல்லை, வானிலிருந்து இறங்கும் கயிறுகளும் இல்லை, கயிறும் இல்லை, ஆளும் இல்லை. அப்படியே கூஜா குழு குழுன்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை அப்படி பிடிச்சி கீழே பிடிக்கிறாங்க, கையில வாங்குறாங்க. வாங்கிய அன்னை உம்மு ஐமன் அப்போது பிஸ்மி சொல்லி, அல்லாஹும்ம லக்க சும்துன்னாங்க, உனக்காக நோன்பு வைத்தேன், உனக்காக திறக்கிறேன். அப்போதுதான் புரிந்தது, அம்மா நோன்போடு பயணமானார்கள். வறண்டு போன நாவு இருக்கிறது, மௌத்தை தரும் தாகம் ஏற்பட்டது, அதுவரைக்கும் தண்ணீர் இல்லை. தண்ணீர் கொண்டு போகிறார்கள் பல பேர், கேட்கவும் இல்லை. ஒரு கட்டம், இனி முடியாது என்ற கட்டம். அந்த கட்டம் இஃப்தாருடைய நேரம் நெருங்கியது. அல்லாஹ் சொன்னால், இஃப்தாரை என் பானத்தால் பருகுங்கள் உம்மு ஐமனே. அங்கிருந்து பானம். உம்மு ஐமன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மா அத்தஷ்து பாதா, அந்த பானத்தில் நான் தண்ணீர் குடித்து நோன்பு திறந்தது அன்றைக்குதான். அதற்கு பின்னால் பல வருடங்கள் வாழ்ந்தேன். தாகம் என்பதே என்னான்னு எனக்கு தெரியாமல் வாழ்ந்தேன். தாகமே வர்றது இல்லை. தண்ணி குடிச்சேன், சுவைக்காக குடிச்சேன், தாகத்துக்கு குடிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திருமதி ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஹவுதுல் கௌசரை பற்றி சொல்கிறார்கள். இந்த ஹவுதுல் கௌசர் நீர் திடாகம் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். அங்கே என்னிடத்தில் வந்து தண்ணீர் குடிக்க வரும்போது என் கையால் தண்ணீரை எடுத்து கொடுப்பேன். அதை குடிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் யாரு தெரியுமா? லம் யதுமு பஅத அபதா, அந்த தண்ணீர் ஒரு மிடர் நான் கொடுத்து வாங்கி குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னால எத்தனை லட்சம் வருஷம் சொர்க்கத்தில் தங்கினாலும் இனி தாகமே வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதை பருக தௌஃபீக் செய்வானாக. நபி பெருமானாரின் திருக்கரத்தால் பருகும் ஹவுதுல் கௌசர். எவ்வளவு நேரம் பேசணும்னு ஹஸரத்திட்ட கேட்கல. சங்கை மிக்க தலைவர் நம்முடைய ஹஸரத் யாட்டையும் எனக்கு தெரியும், பொதுவாக பழகிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் முன்னால் ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தேன், உங்க முகம் இங்க இருக்கிற வரைக்கும் பேசுவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, சில பேர் 3 மணி நேரம் பேசினாலும் முகம் இங்கே இருக்கும் போல தெரியும். அவ்வளவு அருளுடைய முகமா அல்லாஹ் ஆக்கிட்டான். தாகம், தேட்டம் இந்த சமூகத்தில் கூடி இருக்கிறது.
அதனால ஒரு இடத்துல அப்படி சொல்லிட்டு கடைசியில் முடிச்சேன். அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் இன்னும் நாங்கள் முகத்தையே திருப்பள்ளியை நீங்க முடிச்சிட்டீங்களேன்னாங்க. ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் இந்த எண்ணத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக. பள்ளிவாசலுடைய எல்லை வரையிலும் கூட்டம், மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள். நமது உலமாக்களின் உயர்ந்த சேவையின் அடையாளம். நான் கேட்பதெல்லாம் இங்கே இருந்து நீங்கள் புறப்படும் போது நாளைய வாழ்க்கையின் வழிமார்களுக்கென்று அல்லாஹ் அடையாளமாக காட்டுகிற வாழ்க்கையில் உங்களுக்கும் பங்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வில் புறப்பட வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையினுடைய ஸ்டைலை மாற்றணும், பழக்கத்தை மாற்றணும். எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறதை நிப்பாட்டுங்க, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறதை நிப்பாட்டுங்க. நம்ம முடிஞ்சு போயிட்டோம்னு நினைக்காதீங்க, இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைக்காதீங்க, எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போறோம்னு நினைக்காதீங்க, நம்ம மனைவி நிலை என்னன்னு நினைக்காதீங்க, நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நீங்க நினைச்சா உங்களை விட பலகீனமானவங்க யாரும் இல்லை. உங்களை படைச்ச ரப்பு உங்களை திருப்திப்படும் இடத்தை விட்டு நீங்க வெளியில போயிட்டீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு என்ன நடக்கும் நீங்க நினைச்சா? நான் இப்படியே படுக்கையில விழுந்துருவானா நினைச்சா? அல்லாஹ்வுக்கு பிரியமாது? 1000 நோயை கொடுத்தும் உன்னை வாழ வைப்பது அவன் பொறுப்பு. ஏதோ கொஞ்சம் மருந்து சாப்பிடணும், சுகத்தை தேடணும், அவ்வளவுதான். அதை நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா உருகி போகி விடுவோம். வணக்கம் குறையும், நம்பிக்கையும் குறையும். நம்ம சுத்தி இருக்கிற மனைவி மக்களுக்கு சங்கடம் கூடியும். நம்மால் இவ்வளோ மாறியா போயிட்டாரு. வாழ வேண்டும். மூச்சு பிரியும் வரையிலும் அல்லாட்ட நான் கேட்டது, மூச்சு பிரியும் வரையிலும் நான் காணாக்க கூடாது ரெண்டை. ஒன்று என் நிம்மதியை, இன்னொன்று என் சந்தோஷத்தை. என் சந்தோஷம் காணாக கூடாது, என் நிம்மதி காணாக கூடாது. என் மூச்சு பிரிய வேண்டும் நிம்மதியோடு, உன்னையே பார்க்க வருகிறேன் என்ற சந்தோஷத்தோடு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இத்தனை நாளும் நான் சந்தோஷப்பட்டேன், என் ரூஹ் பிரியும் போதும் சந்தோஷப்பட வேண்டும். முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் இறைநேசர்களின் உச்சம். முஹம்மது பின் வாசி விலாயத்தை பெற்றவர்களில் எல்லையில்லா இடம் படைத்தவர்கள். அல்லாஹ்வை நினைத்து நினைத்து உம்மத்துக்கு பாடம் சொன்னவர்கள். இமாம் கஸ்ஸாலி போன்றவர்கள் சொல்வார்கள், எப்போதாவது எங்களுக்கு ஒரு சடைவு ஏற்பட்டால் வணக்கத்திலோ எங்கள் வாழ்விலோ முஹம்மது பின் வாசியின் வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம், நாங்க உற்சாகம் அடைவோம். எப்படிப்பட்டவர்கள் முஹம்மது பின் வாசி? கஸ்ஸாலி இமாமையை உற்சாகப்படுத்தும் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எங்கே நிற்கிறார்கள்? முஹம்மது பின் வாசியின் கடைசி நேரம், மூச்சில்லை, லேசா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய வலியுல்லா. இறைநேசர்களை ஹயாத்துல மட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறது இல்லை, மௌத்தையும் கூட ஹாப்பியாக ஆக்கிதான் முடிச்சு வைப்பாங்களாம். மூச்சு கடைசி மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய கூட்டம், அவங்களுடைய சீடர்களே 1000 பேர் வந்து குழுமி நிற்கிறார்கள். பேச்சு இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு அடைச்சு போயிருக்குது, பேச்சு வரல, உணவு இல்லை. திடீர்னு சொன்னாங்க, மர்ஹபன் பி மலாயிகத்தி ரப்பி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். திறந்து பாருங்கள் முஹம்மது பின் வாசியின் வாழ்க்கையை. அவர்கள் பேசிய கடைசி வார்த்தையில் முகவரி காட்டும் இந்த வார்த்தை, மர்ஹபன் பி மலாயிகத்தி ரப்பி, என் ரப்பின் மலக்குமார்களுக்கு சோபனமும் வாழ்த்துக்களும் உண்டாகட்டுமாக. பேச்சே இல்லாமல் படுத்திருந்த முஹம்மது பின் வாசி, உணவில்லாமல் படுத்திருந்த முஹம்மது பின் வாசி, தாகம் தண்ணீர் கூட வாயை திறந்து வாங்கவில்லை, தன் இறுதி படுக்கையில் இருக்கிறார். சொன்னார், என் ரப்பின் மலக்குகள் இங்கே வந்து விட்டார்கள், அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நான் ஒரு நன்மையோ அதை செய்யும் சக்தியோ என் ரப்பு கொடுக்காமல் முடியாது, ஒரு தீமையோ அதை விட்டு விலகவோ என் ரப்பு நாடாமல் முடியாது என்று சொன்னவர்கள் மேலே பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். அப்படியே கையை உயர்த்தினார்கள், தட்டி பார்த்தோம், ரூஹு பிரிந்து. மர்ஹபன் பி மலாயிகத்தி ரப்பி. மலக்குமார்கள் பாவம் செய்தவங்களுடைய ரூஹ வாங்கும் போது அடித்து வாங்குவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்.
திருக்குரான் சொல்லும், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமீ அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்கள் அக்கிரமம் செய்துவிட்டு மரணிக்கிறார்களே அவர்களை மிக கடுமையாக மலக்குமார்கள் உயிர் வாங்குவார்கள். நம்ம உயிர் வாங்குற நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சக்கராத்து கஷ்டமா இருக்கும். மலக்குமார்களுக்கு நம்ம வாழ்த்தா சொல்வோம். மலக்குமார்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க பாருங்க. சக்கராத்து நேரத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. நான் சொன்னேன் அல்லவா, என்னுடைய கடைசி நேரம் ரூஹு பிரியும் போது நான் காப்பாற்றி கொண்டு வந்த இந்த சந்தோஷமும் நிம்மதியும் அன்றைக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் ஹயாத்தில் இருக்கிற வரையிலும் பாதுகாக்கிறான் என்று நான் சொல்லவில்லை, வாழ்க்கையின் கடைசி காலத்திலும் பாதுகாக்கிறான். அன்னை உம்மு ஐமன் அந்த பாத்திரத்தை வாங்கி குடிக்கிறார்கள், தாகம் தணிந்தது, நோன்பு திறக்கிறார்கள். இஃப்தார் வரையிலும் அந்த மயக்கம் அவர்களை வீழ்த்தவில்லை. நோன்பு வைக்கும் நம்பிக்கை இருந்தது. பாலைவனமாச்சே, வெயில் வருமே, தண்ணி இல்லையே, தாகமாச்சே, நோன்பு திறக்க எந்த கவலையும் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுக்கே இடம் கொடுத்து வாழ்ந்த பெருமக்கள். அல்லாஹ் அவர்களை இப்படிப்பட்ட நிலையிலும் மனம் மட்டும் தளராமல் பாதுகாப்பான். நம்மை சுற்றி நம்மை அழிக்கும் அத்தனை சக்தி இருந்தாலும் மனம் அமைதியாக இருக்கும் அல்லாஹ்வின் நேசர்களுக்கு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கபருக்கு போன பின்னாலையும் பாதுகாப்பு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருள் பெற்ற 2 சஹாபிகளை குறித்து படித்த வரலாறு உலகமே இன்றைக்கும் வியந்து போகிற வரலாறு. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆற்று தண்ணீரின் ஓரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் உஹது களத்தின் போது. உஹதுல ஷஹீதானாங்க. அவங்க அடக்கப்பட்ட இடம் என்ன ஆச்சுன்னா, தண்ணீர் இறங்கும் இடமாக மாறுச்சு. 2 பேரும் ஷஹீத் உஹதுல. அவங்க அடக்கப்பட்ட இடத்துல நாள் போக போக சாதாரண இடம் தான் அது, பின்னால் அந்த ஏரியாவில் தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி நாள் போக போக அது பள்ளமாகி ஓட இவங்க கபரை அரிக்க ஆரம்பிக்குது. பலம் வாய்ந்த 2 சஹாபிகள், சையதுனா அப்துல்லா இப்னு அம்ர், சையதுனா அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா. தண்ணி அரிக்கிற போது சஹாபாக்கள் மஷூரா பண்றாங்க, என்ன பண்ணுவோம்? மகத்துவமிக்க தோழர்கள், ஷஹீதுகள், அவங்கள நம்ம இடம் மாற்றணும். தண்ணி அரைச்சிக்கிட்டே போகுது, உடலுக்கு கபருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. மஷூரா பண்ணி முடிவு எடுத்து கபரை தோன்றாங்க. ஒரே கபரு தான், கபர் 2 இல்லை 1 தான். ஒரு கபூரில் 2 பேரும் சேர்ந்து அடக்கப்பட்டாங்க. உஹதுல தான் நடந்துச்சு. கபரை தோண்டி உள்ள பார்த்தா ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முகத்தில் ஒரு காயம் இருந்துச்சு. அந்த காயத்துல இருந்து அந்த நேரத்துல அந்த காயத்தில் அவங்க அப்படி கை வச்சாங்க. அப்படியே வச்சிட்டு இருக்கும்போது ரூஹு பிரியுது. அந்த கையை எடுக்க முடியல, அவங்க அடக்கம் படும்போது கை எடுக்க முடியல. அந்த காயத்தை நல்லா பார்த்துக்கங்க, அப்படி கையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. கையை வச்சு மறைச்ச நிலையில அந்த கையை தூக்கி வைக்கோம்னா அந்த கை அங்க போயிடும். அப்படி சாபாக்கள் கையை எடுப்பாங்க, அப்படி அங்க போயிடும். அதனால் அப்படி கையை அப்படியே வச்ச நிலையிலேயே அவங்களை கஃனிடப்படுது. யாரை? அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கை இப்படி வச்சிருக்கிறாங்க அந்த காயத்தின் மீது. அந்த காயத்திலிருந்து பிளட் வெளியாகிட்டே இருக்குது. அதே நிலையில ரூஹு பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படியே கபன் இட்டு உள்ள அடக்கி இருக்கிறாங்க. இப்ப அந்த கபரு தண்ணீர் அரிப்பு ஏற்பட்ட போது தோண்டி கஃன் துணி அது அப்படியே இருக்குது. அந்த கஃன் துணியில் வெள்ளையில் கூட அழுக்கப்படவில்லை. அந்த கை அப்படியே இருக்குது. அந்த கையை இப்ப தோண்டி எடுத்து சஹாபாக்கள் அப்படியே கையை வெளியில எடுத்தாங்க. எடுத்து கொண்டு வந்த போது அந்த இரத்த கசைவு இப்போதும் இருந்தது. மௌத்தா போனா இரத்த ஓட்டம் நின்று போயிடும். அதனாலதான் மௌத்தா போன ஆட்டை அறுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒட்டகத்தை, மௌத்தா போன எந்த பிராணியை, மீனை தவிர, கடல் பிராணிகளை தவிர, அது மௌத்தா போனா ஓடும் ரத்தம் இல்லைங்கிறதுனால அது ஹலால். பாக்கி எந்த பொருளும் பறவை உட்பட மௌத்தா போயாச்சுன்னா சாப்பிடக்கூடாது, ரத்தம் கெட்டிடும், அது உடலுக்கு ஆபத்தை கொடுக்கும். அல்லாஹ்வும் ரசூல் ஒன்றை தடுக்கிறாங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிற பொருளா இருந்து மட்டும்தான் தடுக்குவாங்க. ஆட்டை செத்து போன பின்னால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுனால அல்லாஹ்வுக்கு லாபம் இல்லை, ரசூலுக்கு லாபம் இல்லை. சாப்பிட்டா உனக்கு நோய் வரும். கையை அப்படி எடுத்தாங்க அப்துல்லா இப்னு அம்ர்.
அந்த கையை எடுத்து அப்படியே கொண்டு வந்தாங்க. அங்க இருந்து ரத்த கசைவு இருக்குது, கொண்டு வந்து கீழே வச்சு அப்படி கஃன் எல்லாம் நினைக்கிறாங்க. கீழே வச்சுட்டு கஃன் துணியை தூக்குறாங்க. அந்த கை தன்னா தூக்குனாங்க, ஓடி வச்சுட்டாங்க. அவங்க கை ஆட்டோமேட்டிக்கா தன்னா எழுந்திருச்சு போகுது. மௌத்தானவர்கள் எப்ப நடக்குது தெரியுமா? அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு 46 வருஷத்துக்கு பின்னால் நடந்த நிகழ்வு. 46 வருடங்களுக்கு பின்னால் அந்த கபர் தோண்டப்படுகிறது. கஃன் துணி பொழுது கூடப்படவில்லை. அந்த பிளட் கையை எடுத்தா வெளியில வருது, அப்படியே அமைக்கிறாங்க. சரி, கையை எடுத்துட்டாங்கல்ல, இப்படி பிடிச்சி வச்சு கஃனிட போறாங்க. அந்த கையை தன்னா அப்படி போய் அமைக்கிட்டான். அந்த இடத்துல போய் அப்படி வச்சு அடக்கினாங்க. இன்னொரு இடத்துல கொண்டு வந்து அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க கஃன் துணி அப்படியே இருக்கு. இவங்க தான் காயம் இருந்துச்சு, அவங்ககிட்ட அது இல்லை, அவங்க துணி அப்படி இருக்குது. அதே முகம் எப்படி இருந்தாங்க? அவர்களுடைய முகத்தை பார்த்தோம், இரவில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை போல் இருந்தார்கள். அப்படியே கொண்டு வந்து 2 பேரையும் வேற இடத்துல கொண்டு அடக்கம் செய்யறாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்வு இது. அல்லாஹ்வின் அன்பை பெற்ற போது, நேசத்தை பெற்ற போது, நெருக்கத்தை பெற்ற போது, மௌத்தா போனவங்களுக்கு உள்ள சில விதிகளை எல்லாம் தாண்டி, மண்ணு அரிக்குமே, மண்ணு பிடுங்கி விடுமே, தின்னு விடுமே என்பதை தாண்டி, மண்ணுக்குள் துணி இருந்தால் மக்கி போகுமே, அழுக்குப்பட்டு போகுமே என்பதையெல்லாம் தாண்டி, ராத்திரி தூங்கி காலையில் விழிப்பதற்கு முந்தி எப்படி இருப்பார்களோ அப்படி இருக்கிறார்கள் 46 வருடங்களுக்கு பின்னால். அவன் நினைவில் வாழுகிற வலிமாறுகளும் நேசர்களும் மன்னரைக்கு வந்த பின்னாலும் நான் சொல்வேன், அப்போதும் அவன் நினைவிலேயே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை சய்யிதுனா அம்ர் இப்னு ஜமூஹின் வரலாறு, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் வரலாறு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் செய்தி. இருக்கிறத கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன செய்யறதுங்கிறதா நம்ம கேள்வி எல்லாம். இருக்கிறத கொடுத்தா நமக்கு என்ன செய்யறது? சஹாபாக்களுக்கு பெருமானார் கொடுத்த இதயம், வலிமார்களுக்கு அல்லாஹ் அதே தொடரில் கொடுத்த இதயம், இருப்பதை கொடுக்கிற போது நமக்கு என்ன செய்வதுன்னு இல்லை. இருப்பதை நாம் கொடுக்க வந்தால் இருப்பதே குறையாமல் நமக்கும் போதும் என்று அல்லாஹ் சொன்னான். நல்லா கவனிக்கணும். 2 பேருக்கு சாப்பாடு வச்சிருக்கிறோம், 4 பேர் சாப்பிட வந்துட்டாங்கன்னா நம்ம மனசு மாறிடும். சாப்பாடு 2 பேருக்கு 4 பேர் வந்தா இருப்பதை கொடுத்தால் நம்ம நிலைமை என்ன? இருப்பதை கொடுக்க சொன்னாங்க பெருமானார். ஒரு நாள் ராத்திரி விருந்தாளிகள் பெருமானாருடைய மஸ்ஜிது நபவிக்கு கூட்டு போங்கன்னாங்க. எத்தனை பேருன்னு கேட்டாங்க. யாருக்கு என்ன வசதியோ கூட்டு போங்கன்னாங்க. எல்லாரும் கூட்டு போறாங்க. சித்தியக்குல் அக்பர் நான் 3 பேரை கூட்டு போறேன்னாங்க. எத்தனை பேரு? எல்லாரும் முடிஞ்சு போச்சு. பள்ளிவாசல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு பார்த்தா 10 பேர் இருந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க 10 பேர் என் கூட வாங்கப்பான்னாங்க. 10 பேரும் என் கூட. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. அன்னைக்கு வீட்டில் அடுப்பே எரிஞ்சிருக்காதுங்கிறாங்க ஆயிஷா. இந்த நிலைமை 10 பேரை கூட்டு போறாங்க. சித்தியக்குல் அக்பர் 3 பேர் வீட்டுக்கு கூட்டு போகும்போது ரசூல் சொன்னாங்களாம், நீங்க இங்க சாப்பிட்டுட்டு போங்களேன்னாங்களாம். அபூபக்கர் சித்திக்கு பள்ளியில உட்கார்ந்துட்டாங்க பெருமானாரோடு. வீட்டுக்கு விருந்தாளிகள் அனுப்பி வச்சுட்டாங்க. விருந்தாளிகள் வீட்டுக்கு வர்றாங்க, சாப்பிட சொல்றாங்க. அந்த விருந்தாளிகள் எங்க அபூபக்கர் நாயகத்தை, அபூபக்கர் சித்திக்கு வரல அப்படின்னா எங்களுக்கு சாப்பாடு வேண்டான்ட்டாங்க. அது நீண்ட வரலாறு. கடைசியில் அபூபக்கர் சித்திக்கு வந்தாங்க. சில விவகாரங்கள்லாம் நடந்துச்சு. சாப்பிடுங்கன்னாங்க. சாப்பாடு கீழே வச்சாங்க. வீட்டம்மா சொல்றாங்க 2 பேருக்கு சாப்பாடு இருந்துச்சு, விருந்தாளிகளே 3 பேர். அவங்க 3 பேரும் சொல்லிட்டாங்க அபூபக்கர் சித்திக் கிட்ட நீங்களும் சேர்ந்து சாப்பிடணும். ஓகேன்னாங்களாம். சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நல்ல கவனிக்கணும். ஒமா ரஃபா அக்கலா, ஒரு கவலம் உணவை எடுத்து வாய்க்கு அவர்கள் கொண்டு போனார்கள். கீழே அதற்கு 2 மடங்கு உணவு வந்து கொண்டிருந்தது. உயர்த்தியது ஒரு கவலம், கீழே வந்தது 2 மடங்கு. சாப்பிட்டார்கள். எல்லோரும் வயிறு நிரம்பி உட்காரவில்லை.
தட்டையை தூக்குங்கன்னாங்க. எல்லாரும் வயிறு நிரம்பினாங்க. சாப்பிட்டேலாம் போதும், அல்லாஹு அக்பர், இவ்வளவு அதிகமா நாங்க எப்பவும் சாப்பிடலன்னாங்களாம். தட்டை தூக்குனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனைவி சொன்னாங்க, நான் கொடுத்ததை விட இன்னும் பன்மடங்கு அதிகமா இங்க சாப்பாடு இருக்குது, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்களாம். சித்திக் அக்பர் சொன்னாங்க, இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி என்னைக்கு இந்த ஆட்கள் சாப்பிடல. அப்புறம் அவங்க வீட்டம்மா சொன்னாங்கன்னா, அவ்வளவு பேருக்கும் கொடுத்ததை விட பல மடங்கு கூடுதல் அங்க வந்திருக்கு, இந்த மிச்சத்தை என்ன பண்ணான்னு கேட்டாங்க. என்ன பண்ணுவீங்களோ இல்லையோ இது பரக்கத்துன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுகிற வரலாறுகள். அல்லாஹ்வின் தொடர்பு என்பது நம்மை பலகீனப்படுத்தும் என்பதை தாண்டி நம்முடைய துன்ப காலத்திலும் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இல்லைங்கிற இடத்தை தாண்டி இருப்பதும் நிரம்ப ஆகும் கட்டம். இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறத தாண்டி அனுபவித்து சொன்ன வரலாறுகள், அதுவும் சஹீஹான வரலாறுகள், அங்கீகரிக்கப்பட்ட வரலாறுகள். எனவே உண்ணுவதில் இருந்து அவர்கள் உடுத்தும் ஆடைகள் வரையிலும், வணங்கும் வணக்கமும், அவர்கள் படுத்த படுக்கையும், அவர்களுக்கு கிடைத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? சாலிஹீன்கள் படுப்பார்கள், படுக்கை விட்டும் எழுந்திருப்பார்கள். அவர்கள் ஒது செய்ய போகிற போது ரூமில் திக்ருடைய சப்தம் கேட்டது. உடனே அத்தா தான் உள்ள திக்ரு செய்கிறார்கள் என்று நாங்கள் வந்து பார்த்தோம். அத்தா இல்லை, அத்தா படுத்திருந்த படுக்கையில் திக்ரு சப்தம் கேட்டது. உடலோடு, உணர்வுகளோடு, ரத்தங்களோடு அல்லாஹ்வின் நினைவை ஓடவிட்ட போது அவர்கள் படுத்த படுக்கையும் அல்லாஹ் என்று சொல்லும் பிரதிபலிப்புக்கு வந்துச்சு. எங்கே வாழ்க்கை? அவங்கள புரிஞ்சாதானே அவங்க மேல நேசம் வரும். வழிமார்களை நேசிக்கணும் அப்படின்னு செய்தி போட்டிருக்கிறாங்க. எப்ப நேசிப்போம்? அந்த வழிமார்கள் யார்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய பெருமக்கள்? எந்த சூழலிலும் அவர்களின் உணர்வுகளில் ரப்பை விட்டும் தூரமாகும் வாழ்க்கையை அவங்க பெறல. அப்படிப்பட்ட மக்களை நாம் நேசித்தால் அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? அந்த மக்கள் போன பாதையில் நடக்கிற தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர் சய்யிதுனா ஹாலித் பின் வலீத் மிகப்பெரிய ஒரு கோட்டை ஒன்றை கைப்பற்றுகிறார்கள். பிரம்மாண்டமான கோட்டை கைப்பற்றிட்டாங்க. இன்னும் 7 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துவேன். 6 நிமிஷம் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம். ஹாலித் பின் வலீத் பிரம்மாண்டமான கோட்டை. ஆனா என்ன ஆனா, கோட்டை கைக்கு வந்துச்சு, உள்ள இருக்கிற யாரும் சரண்டர் ஆக மாட்டேன்ட்டாங்க. கோட்டை நம்ம கைக்கு வந்துச்சு, சொன்னாங்க சரண்டர் ஆயிடுங்கன்னாங்க. இல்ல இல்லா பிஷர்த்துனாங்களாம். ஹாலித் பின் வலீத் அவர்களே, சரண்டர் ஆகிறோம், ஒரு நிபந்தனை, கட்டுப்படணும்னாங்க. ஓகேன்டாங்க, கட்டுப்படுறேன். என்ன நிபந்தனை? நாங்க சொன்னா நீங்க செய்யணும், நாங்க சரண்டர் அடைவோம். சரின்றாங்க. சரண்டர் அடைகிறோம் சொல்லுங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 பேர் வந்தாங்க. நிபந்தனை கட்டுப்படணும், ரைட். இதுல விஷம் இருக்குது, எங்க கண் முன்னால இதை நீங்க சாப்பிடணும். இதை சாப்பிட்டுட்டு நீங்க உயிரோடு இருந்தால் நாங்க கட்டுப்படுறோம். இந்த விஷத்தை குறித்து நாங்க ரொம்ப விளக்கல்ல, இதுல ஒரு சொட்டு மனித உயிரை பறித்து விடும். பெரிய கோட்டை, ஹிஸ்னன் மனிஆ, ஹாசர் ஹாலித் பின் வலீத் ஹிஸ்னன் மனிஆ, பிரம்மாண்டமான கோட்டையை கையகப்படுத்தி விட்டார்கள் அல்லாஹ்வின் அருமையான தூதர் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். சைஃபுல்லா, அல்லாஹ்வின் போர்வாள் என்று முகவரிப்படுத்தப்பட்டவர்கள் ஹாலித் பின் வலீத். அந்த கோட்டை கையில வந்த பின்னால ஈமானுக்கு கிடைச்ச வெளிச்சம், நாங்க இந்த விஷத்தை நீங்க குடிக்கணும், கண் முன்னால குடிக்கணும். சரின்னாங்க, உயிரோடு இருக்கணும் அப்படின்னாங்க. சிரிச்சாங்க ஹாலித் பின் வலீத். மக்களுடைய பலகீனத்தை நினைச்சு, இதை ஒரு சொட்டு உயிரை பறிக்கும் சொன்னா, இந்த விஷத்துக்கு அந்த சக்தி கொடுத்த என் ரப்பு எங்க போயிட்டான்னு கேட்கிறான். விஷத்துக்கு சக்தி கொடுத்த ரப்பு எங்கப்பா? கொண்டாடினாங்க, வாங்கினாங்க,
பாட்டில் மூடிய உடைச்சாங்க, ஊத்துனாங்க, ஃபுல்லா குடிச்சாங்க. குடிச்சு முடிச்சுட்டு சொன்னாங்க, என்னப்பான்னாங்க. உடனே அந்த மக்கள் அவ்வளவு பேரும் நாங்க சரண்டர் ஆகிவிட்டோம்னாங்க. மொத்த மக்களும் சரணடைந்தார்கள். அன்றைக்கு குடித்த ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் அந்த விஷம் அதற்கு பின்னால் பல வருடங்கள் வாழ்கிறார்கள். பல வருடம். வரலாறு சொல்லுகிற பாடம். நம்பிக்கை அல்லாஹ்வோடு ஆக்கிக் கொண்ட அந்த வாழ்க்கையை உலகத்தில் பெருமானார் உருவாக்கி தந்த பாடத்தில் நின்றவர்கள் அல்லாஹ்வின் அன்பு நேசர்கள். நிறைவாக சொல்கிறேன், நீங்கள் உங்களை அடக்கி விடுவீர்களேயானால், உங்கள் மீது நீங்கள் ஆட்சி செய்வீர்களேயானால் ஆசைகளுக்கு அடிபணிந்து விடாதீர்கள், கோபத்தை அடக்கி விடுங்கள். இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசைக்கு அடிபணியாதீர்கள், கோபத்தை அடக்கி விடுங்கள், பயத்தை அழித்து விடுங்கள், கவலைகளை காணாக்கி விடுங்கள், எப்போதும் மகிழ்ச்சியை பாக்கியமாக்குங்கள். இன்னொரு பக்கம் மன அமைதியை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுங்கள். வாழ்க்கையில் உங்களை வந்து அடைகிற இன்பங்களும் துன்பங்களும் சோதனைகளும் எதிரிகளின் அச்சங்களும் இவைகளையெல்லாம் தாண்டி நோயின் பயம், பிரச்சனைகளின் பயம், வாழ்க்கையில் நடக்கிற நெருக்கடிகளின் பயம், அதையெல்லாம் நீங்கள் கீழே தள்ளிவிட்டு நிற்பீர்களேயானால் வாழ்கிறீர்கள், ஜொலிக்கிறீர்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழர்களின் வாழ்க்கையை தொடர்ந்து இன்னூரில் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரப்பே எனக்கு ஒரு அந்தஸ்து நீ கொடுத்திருக்க, ஆனா இன்னைக்கு நான் ஒரு பெரிய நெருக்கத்தை உன்னோடு பெற்றிருக்கிறேன்னாங்க. சொல்லி முடிக்கிறாங்க, அல்லாஹ் அல்லான்னு சத்தம் கேட்குது. என்ன இது அல்லான்னு சத்தம் அப்படின்னு அங்கங்க பார்த்தா ஆள் இல்லை. அவங்க நினைச்சாங்க நம்ம அல்லாஹ்வோடு ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டோம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பிரதிபலிக்கிறான் என்று நினைக்கிறாங்க. ஆனா மனித குரலிலே அல்லாஹ்ங்கிற சத்தம் கீழே இல்லை, அங்க இல்லை, இங்க இல்லை. மேல பாக்குறாங்க, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறார். மேல உட்கார்ந்து அல்லான்னு சொல்றார். மேலன்னா அந்தரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், காற்றில் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லாஹ் அல்லாஹ். இவங்க கேட்டாங்க, கைஃப ஜலஸ்த பில் ஹவா, எப்படிப்பா நீ போய் காத்துல உட்கார்ந்தேன்னு கேட்டாங்க. இதுக்கு நோக்கத்தை எழுதுறாங்க பெருமக்கள். இன்னொரு மிஸ்ரி நினைச்சாங்களாம், நம்ம அல்லாஹ்வோட ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோம், நம்ம பிடிச்சுக்கிட்ட இடத்த வேற யாரும் பிடிக்கல அப்படின்னு நினைச்ச போது அல்லாஹ் சொன்னா, உன்னை விட இன்னொருத்தர் மேல இருக்கிறார் பாருங்கிறான். நான் எங்கே உயர்ந்தாலும் எவ்வளவு உயர்ந்தாலும் நான் தான் உயர்ந்தேன் என்று மாத்திரம் நினைக்க கூடாது என்றான் அல்லாஹ். அந்த வாழ்க்கைக்கு வழிமார்கள் சொந்தக்காரர்கள். ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னொரு மிஸ்ரி பெரிய வழி, பெரிய சூபி, பெரிய ஞானி. நான் பெற்ற இடத்தை வேறு யாரும் பெற்றிருப்பார்களா? பார்க்க வச்சான் அல்லாஹ், இவங்களே கேட்க வச்சான். கேளுப்பா, அவர் எப்படி கைப ஜலஸ்தபில் ஹவா, ஹவானா காற்று, அதுல போய் எப்படி உட்கார்ந்தீங்கன்னு கேட்டான். அவ பதில் சொன்னாங்களா, ஹவாங்கிறது அரபியில காற்றுக்கும் ஹவா, மனோ இச்சைக்கும் ஹவா. காற்றுக்கும் ஹவாங்கிற சொல்லு, மனோ இச்சைக்கு ஹவா. அவங்க பதில் சொன்னாங்களாம், தரக்து ஹவாயலி ஹவா வாஜிலசன் இல்லா பில் ஹவா, இந்த ஹவாவை அந்த ஹவாவில் பறக்க விட்டேன், அல்லாஹ் என்ன ஹவாவிலே தங்க வைத்தான். இந்த ஹவாவை, மனு இச்சை என்ற ஹவாவை காற்றில் பறக்க விட்டேன், அல்லாஹ் காற்றின் மீது ஆட்சி செய்ய வைத்தான். இதயத்தை தூய்மையாக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எங்கோ உங்களை பரிசுத்தமாக்கி விடுவீர்களேயானால் வழிமாறுகள் வாழ்ந்த இடத்தில் நாம் நிற்கிறோம், அந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறோம். இன்னொரு பக்கம் அந்த பெருமக்களோடு நேசம் பாராட்டுவீர்களேயானால் அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அந்த பெருமக்கள் போன பாதையில் நம்மை தேர்ந்தெடுக்கிறான். வழிமாறுகளை குறை சொல்ல வந்து விடாதீர்கள், அவுலியாக்களை தப்பாக பேசி விடாதீர்கள். நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, வழிமார்கள் விஷயத்தில் நாவை பேணுங்கள். ஒன்று அழகை சொல்லுங்கள், இல்லை என்றால் நாவை பேணுங்கள். அல்லாஹ்வின் சாலிஹீன்கள் விஷயத்தில் நீங்கள் தவறாக பேச முனைந்தால் அது உங்கள் ஈமானை கூட பாதித்து விடலாம். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, செயல் இழந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. இடு மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, பயத்தை போக்குவானாக, கவலையை நீக்குவானாக, அவன் கொடுத்த நோயை அவன் குணமாக்குவானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி தருவானாக, நமது தொழிலில் பறக்கச் செய்வானாக, ரப்பே வியாபாரத்தில் பறக்கச் செய்வாயாக, எங்களுக்கு கொடுத்த சுகத்தில் பறக்க செய்வாயாக. நாங்கள் மூச்சு பெருகும் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடக்கூடாது யா அல்லாஹ், முடங்கி விடக்கூடாது யா அல்லாஹ், யாருக்கும் சுமையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை நொடி பொழுதும் நாங்கள் மறந்தும் விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. திருமண வாழ்வில் எங்கள் பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக வாழ செய்வாயாக. கணவன் மனைவி இருவரையும் மகிழ்ச்சியாக வாழ வைத்து சோனத்திலும் தொடர்
பெறச் செய்வாயாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. எங்களுக்கு நீ கொடுத்த அனைத்திலும் நிம்மதி பரக்கத் இரண்டையும் நிரம்ப தருவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.